ஒரு ரிலாக்ஸ்க்காக தானே மெனிக்யூர் பெடிக்யூர் பண்றீங்க. ஆனா அந்த ரிலாக்ஸேஷன் பின்னாடி உங்க விரல்களையே வெட்டி கொடுக்கிற அளவுக்கு ஒரு டேஞ்சர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பெடிக்யூர் பண்ணி 2 நாள்ல நகத்துக்கு பக்கத்துல ஸ்வெல்லிங், இல்ல நெயில் சைடுல ரத்தம் வர மாதிரி பெயின் இருக்கா? உங்க ஸ்கின் டைட்டா இருக்கு அதனாலதான் பெயின்னு சொல்லி கூலா எஸ்கேப் ஆயிடுவாங்க. அடுத்த பில்லுக்கு எப்படி அடி போடலான்னு அப்பவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உண்மையான அதிர்ச்சி என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேரோட அழுக்கு நகங்களையும் இன்ஃபெக்ஷன் உள்ள கால்களையும் அதே நெயில் கட்டர் புஷ் டச் பண்ணியிருக்கோம். மெடிக்கல் கிரேட் ஸ்டெரிலைசேஷன் ப்ராப்பரா பண்ணாம அதே டூல்ஸை டைரக்டா உங்க மேல யூஸ் பண்ணும்போது வேற ஒருத்தரோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா நேரடியா உங்க பிளட்டுக்குள்ள மிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் பெயின் மட்டும் இல்ல, மோசமான நோய் கூட வர வாய்ப்பு இருக்கு. இது உங்க நகத்தோட ப்ராப்ளம் இல்ல, இது அந்த சலூன் மேனேஜ்மெண்டோட மோசமான ஹைஜீன். காஸ்ட்லி சேர், எக்ஸ்பென்சிவ் இன்டீரியர் வைக்கிற சலூன் ஓனர்ஸ் ஒரு ஸ்டெரிலைசர் மிஷின் வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறாங்க? ப்ராப்பர் ஹைஜீன் இல்லாத சலூன்னால தான் நகத்துல பஸ் ஃபார்மேஷன் வருது. இதுல பெரிய சோகம் என்னன்னா, நகமே ரிமூவ் பண்ண வேண்டிய நிலையில கூட நீங்க போயிடலாம். ஸ்டெரிலைஸ் பண்ணாத டூல்ஸை உங்க கால் கை மேல வைக்க விடவே விடாதீங்க. இது உங்க அழகுக்கு மட்டும் இல்ல, உங்க ரத்தத்துக்கும் டேஞ்சரஸ். அலர்ட்டா இருங்க, இல்லனா அழகுன்னு சொல்லி போய் ஆபத்துக்குள்ள மாட்டிக்குவீங்க. சேஃபான சலூன் சர்வீஸை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பியூட்டி சேஃபை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல எதை பத்தி பேசலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே பியூட்டிஃபுல்.